பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பி உள்ளோ, உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பி உள்ளோ. பூரண சமாதானம் பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய கற்பனைகளை நாம் கவனிப்போமானால், அதற்கு நாம் செவி கொடுப்போமானால், அது நம்முடைய வாழ்க்கையில் நலமாயிருக்கும் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போல வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் சமாதானம் நதியைப் போல உன்னை நிரப்பும். உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நதியைப் போல, சமுத்திர அலைகளைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமாதானம், தேவனுடைய நீதி முழுவதுமாக வெளிப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை சமாதானமாய் ஆண்டவர் வழி நடத்துவார். மாத்திரமல்ல, நம்முடைய நீதியை பிரகாசிக்க செய்வார். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் கவனிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, அது மிகவும் லகுவானது. அதை எளிதாக நாம் கடைபிடிக்கலாம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய கற்பனைகளை கவனித்தாயானால் உன்னுடைய வாழ்க்கை நலமா இருக்கும். உன்னுடைய சமாதானம் நதியைப் போல வரும். நீதி சமுத்திர அலைகளைப் போல உன் மேலே புரண்டு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 165ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதுதான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவது என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. எப்படி அந்த சமாதானம் நமக்குள்ளே வருகிறது? கற்பனைகளை நேசிக்கும் பொழுது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் தாவீது எழுதுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே வேதத்தை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு வாழ்க்கையில் இடறல் என்பதற்கே இடம் இல்லை. சமாதானம் எப்பொழுதும் அவர்களை நிரப்பிக்கொண்டே இருக்கும். ஆகவே நாம் வேதத்தை நேசிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். எதை நேசிக்கிறோமோ இல்லையோ, வேதத்தை மாத்திரம் நாம் அளவில்லாமல் நேசிப்போம். வேத வசனங்களை அளவு கடந்து நாம் நேசிப்போம். இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அது நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை நதியைப் போல கொண்டு வருகிறது. நீதியை சமுத்திர அலைகளைப் போல கொண்டு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில இடரலே இருக்காது. ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வேதத்தை நேசிப்போம். மிகுந்த சமாதானத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 147ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார்.
நம்முடைய வாழ்க்கையின் எல்லா எல்கைகளையும் ஆண்டவர் சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுகிறார். உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேதத்தை நாம் நேசிப்போம். வேதத்தை நேசிக்கும் பொழுது நம்முடைய எல்லைகளை ஆண்டவர் சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுவார். உச்சிதமான கோதுமையினாலே நம்மை திருப்தியாக்குவார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37 அதிகாரம் 6 சொல்லுகிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். நாம் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கும் பொழுது நம்முடைய நீதியை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார், வெளிச்சத்தை போல பிரகாசிக்க பண்ணுவார். நம்முடைய நியாயத்தை பட்ட பகலை போல பிரகாசிக்க பண்ணுவார். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவரை நாம் நேசிப்போம், வேதத்தை நேசிப்போம், அவருடைய கற்பனைகளை நாம் கவனிப்போம். சங்கீதம் 112 அதிகாரம் 6 சொல்லுகிறது, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானுக்கு நித்திய கீர்த்தி, அழிவில்லாத புகழ் உண்டு என்று வேதம் சொல்லு. ஆகவே இந்த காலை வேளையில நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறது நீதி, தேவனுடைய நீதி. நம்மை நீதிமானாக்கின ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்முடைய நீதியை பட்டப்பகலை போல அவர் பிரகாசிக்க பண்ணுவார். இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கற்பனைகளை கவனிப்போம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு நலமாயிருக்கும். மாத்திரமல்ல, சமாதானம் நதியை போலவும் நீதி சமுத்திர அலைகளைப் போலவும் நம்மை வந்து நிரப்பும். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரிடத்தில் அன்பு கூறுவோம், அவருடைய கற்பனைகளை நான் நேசிப்போம், வேதத்தை நேசிப்போம். மிகுந்த சமாதானத்தை இன்றைக்கே நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை முழுவதுமாய் சமாதானத்தினால் நிரப்பி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திர அலைகளைப் போலும் இருக்கும் என்ற வார்த்தையை இந்த காலை வேளையிலே நீர் கொடுத்திருக்கிறேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை பல சூழ்நிலைகளிலே சமாதானத்தை இழந்திருக்கலாம், வாழ்க்கையில் நீதி எடுபட்டு போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வேதத்தை நேசிக்கும் பொழுது, கற்பனைகளை கவனிக்கும் பொழுது, அதை கை கொள்ளும் பொழுது மிகுந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார். மாத்திரமல்ல, நதியை போல அந்த சமாதானம் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில நிரப்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். சமுத்திர அலைகளைப் போல நீதி வெளிப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். பட்ட பகலை போல நியாயத்தையும் வெளிச்சத்தை போல நீதியும் பிரகாசிக்க பண்ண போகிறபடினாலும் உமக்கு நன்றி. இன்னைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுகிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கற்பனைகளை கவனித்து வேதத்தை நேசித்து மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.